பணத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது ரகசிய சூட்சம பரிகாரம் கொடுக்குற காசுல இருந்து கடைசியில் எரிக்கிறதுக்கு கட்டை வாங்குறதுக்கு முழுக்கொண்டும் பணம் வேணும். பணம் தேவைப்படுது. அந்த ஏன் போறீங்க, அந்த புதைக்கிற இடம், அந்த இடத்துக்கே காசு கொடுத்தா கபரஸ்தான்ல இடம் கொடுக்குறாங்க. சுர்காட்டில் மயானத்தில் எரிக்கிற வெட்டியாலேருந்து எல்லாத்துக்கும் பணம் தான். அப்புறம் நம்ம ஆளுங்க சொல்லுங்க, பணம்லாம் எதுக்குங்க, பணம் வச்சு என்ன பண்ண முடியும்? எரிக்குது, கட்டை கூட ஆக முடியாது. பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இருக்கிற. ஒரு மனிதன் உயரணும்னா இன்னொரு மனிதனை நீங்க பார்த்துக்கணும், இன்னொரு மனிதன் நீங்க கொடுக்கணும், அப்போதான் நீங்க உயர முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் கான்செப்ட் போகிறேன். இப்போ நீங்க வசதி வாய்ப்பு வரணும், வீட்டில் செல்வம் பெருகணும், பணம் வரணும்னா இந்த பரிகாரம் வந்து முழுக்க இந்து சமுதாயப்பட்டவங்களுக்கு மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், பணம் வரும், மன நிம்மதி வரும், காசு தங்கம், லக்ஷ்மி வீட்டில் தாண்டம் ஆடும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையோடு பண்ணாதீங்க. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக தொடர்ந்து கொடுக்குறீங்க குருஜி. பணத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது ரகசிய சூட்சம பரிகாரம் இருக்கா? நல்லா கேட்டீங்க. சாப்பாடு வானன்னு சொல்ற மனுஷன் கூட இருக்காமா, பணம் வானன்ற மனுஷனே இல்லை. நிறைய பேருக்கு பணம்ன்றது பார்த்தீங்கன்னா போதுன்ற அளவுக்கு இருக்கு. சில பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் கூட இருக்கு. இந்த உலகத்துல 2 வகையான மனிதனும் இருக்காங்க. அதிகமாக இருந்து செறிஞ்சு போயிருக்கிற அளவுக்கு மனுஷனும் இதே பிரபஞ்சத்தில் வாழ்றான். அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாதவங்க கூட இதே பிரபஞ்சத்தில் வாழ்றான். இறைவனோட படைப்பு அப்படி இருக்கு. அதுதான் கருமான்னு சொல்லுவாங்க. ஸோ பணம்ன்றது லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னா, நம்மளோட மூச்சு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, நம்ம கடைசி மூச்சு இருக்கிறது அந்த பணம் தேவைப்படுது. நிச்சயமா மூச்சு வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற காசுலேருந்து, பால் கொடுக்குற காசுலேருந்து, கடைசியில் எரிக்கிறதுக்கு கட்டை வாங்குறதுக்கு முழுக்கொண்டும் பணம் தேவைப்படுது. அந்த ஏன் போறீங்க, அந்த புதைக்கிற இடம், அந்த இடத்துக்கே காசு கொடுத்தா கபரஸ்தான்ல இடம் கொடுக்குறாங்க. சுர்காட்டில் மயானத்தில் எரிக்கிற வெட்டியாலேருந்து எல்லாத்துக்கும் பணம் தான். அப்புறம் நம்ம ஆளுங்க சொல்லுங்க, பணம்லாம் எதுக்குங்க, பணம் வச்சு என்ன பண்ண முடியும்? எரிக்குது, கட்டை கூட ஆக முடியாது. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அந்த பணத்தை எல்லாருக்குமே வசதி வாய்ப்பு வருதானே இல்லை. சில பேர் வந்து நம்ம நடந்துக்கிற பொறுத்துல தான் வசதி வாய்ப்பு வரும். இப்போ கடுமையாக உழைக்கிறவங்களாம் பணக்காரங்களாம் கிட்ட கிடையாது. ஆனால் கடுமையாக சாமி கும்பிட்டு, கடுமையாக நீங்கள் வழிபாடு பண்ணி, கடுமையாக நீங்கள் இறைவனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை யோகத்தில் உட்கார வச்சுருவாங்க. உடலாலையும் உழைக்கணும், மனதாலையும் உழைக்கணும். உடலால் உழைக்கிறது உடல் பயிற்சி. நீங்கள் வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அப்போது அந்த நம்பிக்கை இறைவன் மேலே வைக்கணும். சம்பாதிக்கல ஒரு பங்கு ஏழைங்களுக்கும், ஒரு பங்கு இறைவனுக்கும், மீதி 3 பங்கு நீ வச்சுப்பாரு. நீ கொடுக்குற 1 ரூபானா உனக்கு 1 கோடி ரூபா வந்து நிற்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். 1000 ரூபா சம்பாதிக்க, நான் மக்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபாய் ஏழைங்களுக்கும், 100 ரூபாய் இறைவனுக்கும், 800 ரூபா நீங்கள் வச்சிங்க. அந்த இறைவனுக்கு நீங்கள் 100 ரூபா தான் கொடுப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபா இறைவன் மேலே கொடுப்போம். அந்த இறைவன் நான் டேரக்ட் இறைவன் இடத்துக்கு போகிறேன். அந்த இறைவன்ற பேரில் உண்டியில் எழுப்புது, அந்த உண்டியில் ஒரு காசு கோயிலுக்கு கொடுப்பது. அந்த கோயில் என்ன பண்ணுவாங்க, அதுவும் அன்னதானம் பிரசாதம் அதுக்கு தான் செலவு, மக்களுக்கு தான் போகுது. ஸோ ஒரு மனிதன் உயரணும்னா இன்னொரு மனிதனை நீங்கள் பார்த்துக்கணும், இன்னொரு மனிதன் நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் உயர முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் கான்செப்ட் போகிறேன். இப்போது நீங்கள் வசதி வாய்ப்பு வரணும், வீட்டில் செல்வம் பெருகணும், பணம் வரணும்னா இந்த பரிகாரம் வந்து முழுக்க இந்து சமுதாயப்பட்டவங்களுக்கு மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வீட்டில் லக்ஷ்மி அம்மா படம் இருந்தாலும் சரி, இல்லை குபேரன் படம் இருந்தாலும் சரி, இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குபேரனுக்கே வைக்கலாம். ஆமாம், பக்காவாக இருக்கும், பக்கா ரிசல்ட்டு. ஒன்றும் இல்லை, குபேரன் படமோ லக்ஷ்மி அம்மா படமோ 2 படம் இருக்கும், இல்லை ஒரு படம் தான் இருக்குன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டு படத்தாண்ட வச்சுருங்க. செய்யக்கூடிய வேலை என்னென்னா, ரவா லட்டு செய்யணும். ரவா லட்டு ஆமாம். இன்னும் நான் குருஜி வந்து ரவா லட்டு சொல்கிறான்னு பேரிச்சம்பழம் கூட தித்தி போதும், அதுக்குன்னு வச்சிட முடியுமா? அது சில விஷயத்துக்கு சில பரிகாரத்துக்கு சில பண்ணும். ரவா லட்டு தான் செய்யணும். ரவா லட்டு எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, அதில் சர்க்கரையும் இருக்கும், ரவாவும் இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலக்காவும் இருக்கும், கிராம்பு, ஸோ அனைத்து மூலிகை விஷயமும் அதில் இருக்கும். இது எல்லாமே போட்டு லட்டாக நீங்கள் அரைச்சி நீங்கள் லட்டாக பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு கரெக்டாக 9 லட்டு தான் பிடிக்கணும். 11 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, 8 இருக்கக்கூடாது, 9 லட்டு இருக்கணும். அந்த ஒரு தட்டில் லட்சுமி அம்மா படத்துலையோ இல்லை குபேரன் படத்துலையோ அந்த 9 லட்டை நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இது என்றைக்கு செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை வாக்கில் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, செல்வம் பெருகிறதுக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம எச்சப்படாமல் அதை செய்யணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சர்க்கரை இருக்கான்னு பார்க்கலாம் கூட நம்ம டேஸ்ட் பண்ணுறக்கூடாது, சர்க்கரை எல்லாம் கூட பரவாயில்ல. ஸோ கரெக்டாக செஞ்சு அந்த 9 லட்டும் நீங்கள் ரவா லட்டு வச்சிடணும்.
வச்சுட்டு நீங்களால் ஆத்மாத்மமாக சாமி கும்பிடுங்க, நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடுங்க. அதை கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பரிகாரம் எதுக்குன்னா, அந்த இறைவனுக்கு நான் இதை கொடுக்குறேன், என் கஷ்டம்லாம் தீரணும், எனக்கு செல்வம் பெருகணும், வருமானம் வரணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், எனக்கு செல்வம் பெருகணும், என் பொண்ணு திருமணம் ஆகணும், அந்த காசு வரணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கடன்கள் கஷ்டங்கள் இருக்கோ பண ரீதியாக, மன ரீதியான பிரச்சனை நீங்கிறதுக்கு இல்லை, இது பண ரீதியான பிரச்சனை நீங்கிறதுக்கு. பண ரீதியாக மனசால ஆத்மா வணங்கிட்டு அந்த 9 லட்டில் என்ன பண்ணணும்னா கரெக்டாக 1 லட்டு நீங்கள் அவருக்கு வச்சிடணும், சாமி கிட்ட வச்சிடணும். 8 லட்டில் 1 லட்டு நீங்கள் உங்களுக்காக வச்சுக்கணும். நீங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் கூட 1 லட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது 5 பங்கிட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. மீதி இருக்கிற 8 லட்டு 7 லட்டு இருக்கும். 9ல் 1 இறைவனுக்கு போயிடுச்சு, சாமி 1 நீங்கள் எடுத்துக்கணும். மீதி 8 லட்டில் என்ன பண்ணணும்னா 7 லட்டில் என்ன பண்ணணும்னா 7மே சுற்றி இருக்கணும் கொடுத்துடணும். அந்த சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையேந்திரங்களுக்கு தான் போய் கொடுக்கணும், யாஸ்தகம்லாம் கொடுக்கணும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு, கீழே வீட்டுக்கு, எல்லாரும் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். என்ன விஷயம்னா செல்வம் நான் உனக்கு கொடுக்குறேன், செல்வத்தை கொடுக்கும்போது செல்வத்தை நீ இறைவனுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன், உனக்காகவும் நீ எடுத்துக்கிறேன், செல்வத்தை உன்னை சுற்றி இருக்கவங்க நீ மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் எண்ணத்தை கொண்டு வந்து அந்த 7 பேருக்கும் கொடுத்துடணும். 7 சக்கரமும் ஆயிடுச்சு, 8ஆவது சக்கரம் உண்டாச்சு, 9வது சக்கரம் சிவனுக்கு ஆச்சு. 9 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆச்சு. அப்போ புரியுதுங்களா? அந்த 9 குரு இருக்க மாதிரி உச்சக்கட்ட மாதிரி. அப்போது கஷ்டப்பட்டு செஞ்சு என்னையும் சாப்பிட வச்சான், தானும் சாப்பிட்டான், மற்றவங்களையும் சாப்பிட வச்சான். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், பணம் வரும், மன நிம்மதி வரும், காசு தங்கம், லக்ஷ்மி வீட்டில் தாண்டம் ஆடும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி. ரொம்ப எளிய பரிகாரம் தான், சிம்பிளாக 9 லட்டில் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புத பரிகாரம், மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் செய்யக்கூடிய ரொம்ப அற்புதமான பரிகாரத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.